இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இந்த காலை வேளையில் நம்முடைய பரிசுத்த தேவனாம் இயேசுவை நாம் எல்லாரும் நோக்கி பார்ப்போம். அவர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர், எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தை உடையவர். மனிதர்களாகிய நம்முடைய மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறவர். இந்த காலை வேளையில் ஆசையோடு எதிர்பார்ப்போடு என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள், என்னுடைய நாமத்தை உயர்த்துவார்கள், என்னுடைய நாமத்தை துதிப்பார்கள், என்னுடைய நாமத்தை கனப்படுத்துவார்கள் என்று சொல்லி ஆசையோடு எதிர்பார்ப்போடு கூட இந்த காலை வேளையில் அவன் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து இந்த சர்வ வல்லமை படைத்த தெய்வத்தை, நம்மை உருவாக்கினவரை, நம்மை நினைவு கூர்ந்தவரை, நம்மேல் கண்ணோக்கமாய் இருப்பவரை இந்த காலை வேளையில் எல்லாரும் கொஞ்ச நேரம் அவரை துதிங்க, நன்றியோடு அவரை துதிங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நன்றியோடு அவர் வாசல் வருவதற்கு, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே வருவதற்கு, அவருடைய பிரகாரத்திற்குள்ளே வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்கிற பரிசுத்தரை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கிற தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மேன்மைப்படுத்தினவர், எங்கள் தாழ்வில் இருந்து எங்களை உயர்த்தி எங்களை கனத்துக்கு நேராக கொண்டு சென்றவர். உம்முடைய பிரசன்னம் மேலானதப்பா, உம்முடைய தயவு மேலானது, உம்முடைய இரக்கம் மேலானது, உம்முடைய காருண்யம் பெரியதப்பா. இவை எல்லாவற்றிற்கும் நாங்கள் எவ்வளவு வேணும் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவன் எங்கள் மேல் தயவு வச்சீரே, தேவன் எங்கள் மேல் கிருபை வைத்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையிலே தேவன் மகிமைப்படுவாராக, தேவன் உயர்த்தப்படுவாராக. சர்வ வல்லவர் ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தப்படுவாராக. நன்றி ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, அவர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். இந்த உலகத்தில் எத்தனை நாமங்கள் இருக்கலாம், எல்லா நாமங்களை விட இயேசுவின் நாமம் மாத்திரமே உயர்ந்தது. இயேசுவின் நாமம் மட்டுமே பணிந்து கொள்ளத்தக்க நாமம். அந்த நாமத்தை தொழுது கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபையை எண்ணி பார்த்து ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் பணிகிறேன் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் சாஷ்டாங்கமாய் விழுந்து இந்த பரிசுத்தம் உள்ளவரை நான் உயர்த்துகிறேன், இந்த பரிசுத்தம் உள்ளவரை நான் கனப்படுத்துகிறேன். என்னுடைய துதி பலிகளை எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்கே கொடுத்து ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரை கனப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். இயேசுவே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி நல்லவரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபேன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபேன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதல்
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தவர், சீனாய் மலையில இறங்கி வந்தவர், ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு ஏவாளோடு உறவாடும்படியாக வந்தவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய ஸ்தலமாகி இந்த இடத்துல எங்களோடு கூட உறவாடும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே நீர் எழுந்தருளி வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் ஆவியானவரே, எங்கள் நடுவிலே வாருமையா, எங்கள் நடுவிலே வாருமையா, எங்கள் நடுவிலே உலாவும் ஐயா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வீக ஆளுக இந்த காலை வேளையில் எங்கள் எல்லாரையும் அப்படியே ஒரு விசை மூடுவதாக ராஜா, ஒரு விசை மூடுவதாக. ஆவியானவர் பலமாய் எங்கள் நடுவிலே இந்த காலை வேளையிலே நீர் கிரியை செய்வீராக. நன்றி இயேசுவே. எங்களை அளவில்லாமல் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமும் நீதியும் மகத்துவம் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தீர். எங்கள் வாழ்நாளிலே புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கர்த்தர் கொடுத்து இந்த நாளிலே கர்த்தரை நாங்கள் ஆராதிப்பதற்கு, இந்த நாளிலே கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவன் எங்கள் நடுவிலே உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எழுந்தருளி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்மை பார்க்கத்தக்கதான மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உணர்ந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உற்சாகத்தோடு ஆராதிக்க, முழு பலத்தோடு ஆராதிக்க, பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்க, எல்லாருக்கும் ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தை
இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஊற்றுவீராக ராஜா. இந்த காலை வேளை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய வல்லமை எங்க பிள்ளைகள் மேல அபிரிதமாய் இறங்கி வருவதாக. சர்வ வல்லவருடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ஆராதிக்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், வியாதிகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும். தேவ வல்லமை எல்லாரையும் இந்த காலை வேளையிலே உயிர்ப்பிக்கபடியாய் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்களின் கர்த்தர் அபிஷேகம் ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு உம்மை நாங்கள் உயர்த்தி பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் மாத்திர கிருபை தருவீராக ராஜா. நன்றியப்பா. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். புதிய மக்கள் இந்த நாளில் எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய மகத்துவத்தை பார்ப்பார்களாக. தேவன் கொடுக்கிற விடுதலை, தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலையில் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. தேவ சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள், எங்கள் இருதயங்கள் திறக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீங்க பிரசன்னராய் இருந்து நடத்துங்க ஆண்டவரே. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும். உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதற்கு இந்த காலை வேளை எங்களை விட்டு கொடுக்கிறோம். எல்லாவற்றும் சகலமும் நேர்த்தியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நீர் விரும்புகிற வண்ணம் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த காலை வேளை நடத்துவீராக. உங்க ஆளுகைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இன்னொரு நாளையும் இன்னொரு வாரத்தையும் காண செய்து தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் இப்படிப்பட்ட நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு இந்த காலை வேளையிலே நன்றியும் துதிகளையும் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர், நம்முடைய தேவன் ஆராதனைக்கு உரியவர், ஆராதனையிலே சந்தோஷப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே போற்றி துதிக்கத்தக்கவர். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் சேர்ந்து போற்றி துதிப்போம் எம் தேவனை புனித இதயமுடனே. ஏன் அவரை போற்ற வேண்டும்? அவர் நேற்றும் மாறாதவர், இன்றைக்கும் மாறாதவர், நாளைக்கும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். இயேசு என்னும் நாமம் என் ஆத்துமாவின் கீதம், என் நேசர் இயேசுவையே நான் என்றும் போற்றி பாடி மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை இந்த காலை வேளையிலே ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். போற்றி துதிப்போம் என்றே தேவனை புனித இதயமுடனே. போற்றி துதிப்போம் என்றே தேவனை புனித இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்து வைத்த அன்பு என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்து வைத்த அன்பு என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற
சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய்க்கன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்க்கன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என்னே சரி சுவை நான் என்றுமே மகிழ்ந்திடுவே. என்னே சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. என்னே சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்னே சரி சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா. போற்றி துதிக்கப்படத்தக்கவர் நம்முடைய தேவன். ஏன் நாம் போற்றி துதிக்க வேண்டும்? பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மை காத்தவர் அவர்தான். அவருடைய கண்கள் நம்ம மேல பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் எல்லா காரியத்திலும் தப்புவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவனை போல நம்ம மேல இரக்கமாய் கண்ணோக்கமாய் இருக்கிறவர் ஒருவர் இருப்பாரானால் அது வேறு யாருமே இருக்க முடியாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே அந்த தயவை மட்டும் நம்மை நடத்தி வந்தார். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், அவைகளின் நடுவிலே நம்மை நடத்தி வந்தாரே அவரை பார்த்து கோடி நன்றி ஐயா. இம்மட்டு நடத்தின உமக்கு கோடி நன்றி. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், உமக்கு கோடி நன்றி. இதுவரைக்கும் என்னுடைய ஜீவனும் நல்ல நாட்கள் எல்லாம் உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் ஓல் என்னை காத்து கொண்டீர், அனுதினம் என்னை ஆதரித்தீர். அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம்
இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்துக்கொண்டு கோடி நன்றியையா. கழுகினை போல் என்னை சுமந்து கோடி நன்றியையா. கண்மணி போல் என்னை காத்துக்கொண்டீர் கோடி நன்றியையா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர் கோடி நன்றியையா. எல்லாரும் சேர்ந்து என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் அவரே கோடி நன்றியையா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றியையா. சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றியையா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றியையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தீர் கோடி நன்றியையா. என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றியையா. அனுதினம் என்னை ஆதரித்தீர் கோடி நன்றியையா. அதிசயமா என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றியையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். மணி போல் என்னை காத்துக் கொண்டீர் கோடி நன்றியையா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர் கோடி நன்றியையா. கண்மணி போல் என்னை காத்துக் கொண்டீர் கோடி நன்றியையா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தீர் கோடி நன்றியையா. எஸ் டாடி. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் கோடி நன்றியையா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றியையா. சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றியையா. சீயோனில் சேர்த்திட வருபவரே கோடி நன்றியையா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. நம்மை கண்மணி போல காத்தவர். ஒரு கண்ணை எப்படி இமை காக்கிறதோ அதை போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் காத்தார். ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்ல போகிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
இந்த உலகத்தில் நம்மை சுற்றி எவ்வளவோ காரியங்கள் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் நம்மை பலப்படுத்தி செய்ய வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்கிற ஒரு கிருபை எனக்கு தந்திருக்கிறீர். பட்டினியாய் இருந்தாலும், பரிபூரணம் அடைந்தாலும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஏனென்றால் என்னை போதித்து நடத்தினவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எந்த நிலைமாய் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்கின்றேன். நான் எந்த நிலைமாய் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்கின்றேன். பட்டினியாயிருந்தாலும், பரிபூரணம் அடைந்தாலும், தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். நான் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் தேவனே வாயிரே, என் தேவையாவையும் தருவாரே. தேவனே வாயிரே, என் தேவையாவையும் தருவாரே. தமது ஐஸ்வர்யத்தின் படியே எனது குறைவை நிறைவாக்கும். இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்தே தேவ மகிமையை காண்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் சோம்பலில் அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தாரித்திரம் அடையாமல், நான் சோம்பலில் அப்பம் புசியாமல், நான் சோர்ந்து தாரித்திரம் அடையாமல், உற்சாகமாக உழைத்திடுவேன். உண்மை ஊழியம் செய்திடுவேன். தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன். நான் தேவனை அதிகாலை தோறும் தேடி கண்டடைவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன். நான் புது பலனை அடைந்திடுவேன். நான் கர்த்தருக்கு காத்திருந்தேன். நான் புது பலனை அடைந்திடுவேன். கழுகு போல செட்டைகளை அடித்து நானும் எழும்பிடுவேன். நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். நான் நடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் பலனுண்டு. நான் இயேசுவை மிக நேசிக்கிறேன், நான் அவருக்காகவே ஜீவிக்கிறேன். நான் இயேசுவை மிக நேசிக்கிறேன், நான் அவருக்காக ஜீவிக்கிறேன். அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் அதிக ஊழியம் செய்திடுவேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என் பட்சம் நிற்பார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என் பட்சம் நிற்பார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அல்லேலூயா. ஒருவேளை நாம் பலவீனரா இருக்கலாம், ஆனா பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் தருகிறவர். எதை குறித்த பயம் நமக்கு இல்லை, ஜெயம் நமக்கு கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே ஜெயம் உண்டு. சொல்லி பாடலாமா? பயம் இல்லை, பயம் இல்லையே, ஜெயம் ஜெயம் தானே. அந்த பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. அம்மன் பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எஸ், பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். சொல்லுங்க, ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, அறிக்கை செய்யுங்க, தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, பயமில்லை பயமில்லையே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம். பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை
எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. Glory be to God. பயமில்லையே, எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள். என் ரட்சகர் எனக்குள்ளே, இதை உலகம் அறியும். எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள். என் ரட்சகர் எனக்குள்ளே, இதை உலகம் அறியும். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே, ஜெயம் உண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. சொல்லுங்க ஒரு விஷயம். பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஹல்லேலூயா. மன்னோரை மீட்க ராஜாதி ராஜாவாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மறுபடியும் அவர் வரப்போகிறார். எதற்காக? மீட்டெடுத்த ஜனங்களை விண்ணவரோடு கூட, விண்ணோடு சேர்க்க தூதரோடு கூட அவர் வரப்போகிறார். அந்த மேலான அனுபவத்தை எண்ணி பார்த்து சந்தோஷமா மகிழ்ச்சியா கர்த்தரை பாடி ஆராதிக்கலாமா? மன்னோரை மீட்க வந்த ராஜாவை. வந்த ராஜாவே, வெள்ளென்று மீண்டும் வாருமே. மன்னோரம் எம்மை விண்ணோடு சேர்க்க விண்தூதரோடு வாருமே. மன்னோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணென்று மீண்டும் வாருமே. மன்னோரம் எம்மை விண்ணோடு சேர்க்க விண்தூதரோடு வாருமே. பின்பற்றுவோர்க்கு பிதாவின் வீட்டில் பேரின்பத்தோடு வாழ்வதற்கு வாசஸ்தலங்கள் உண்டு சொல்லி சென்ற தேவா
வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி சொன்ற எம் தேவா வாருமே. அறியாத நேரம் வருவேன் என்றீரே, அடியார்கள் என்றும் ஊக்கத்தோடே விசுவாசம் அன்பு நம்பிக்கையோடே விழித்திருக்க அருள் தாருமே. விசுவாசம் அன்பு நம்பிக்கையோடே விழித்திருக்க அருள் தாருமே. பின்பற்றுவோர்க்கு பிதாவின் வீட்டில் பேரின்பத்தோடு வாழ்வதற்கு வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி சென்ற எம் தேவா வாருமே. வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி சென்ற எம் தேவா வாருமே. தீரை செய்யும் தேவதாசரும் இத்தரை வாழ்வு பெற்ற நாமும் கீர்த்தனம் பாடி எதிர்கொண்டு செல்ல கம்பீரமாக வாருமே. கீர்த்தனம் பாடி எதிர்கொண்டு செல்ல கம்பீரமாக வாருமே. பின்பற்றுவோர்க்கு பிதாவின் வீட்டில் பேரின்பத்தோடு வாழ்வதற்கு வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி சென்ற எம் தேவா வாருமே. வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி சென்ற எம் தேவா வாருமே. நமக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். சீக்கிரம் அவர் வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் அறியாத நேரத்தில் அவர் வருவேன்னு சொல்லி போயிருக்கிறார். ஆகவே அவரை சந்திக்க வேண்டுமானால் அடியார்களாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் விசுவாசம் நம்பிக்கை அன்போடு கூட விழித்திருக்க நமக்கு கிருபை தாருன்னு ஆண்டவர்கிட்ட எல்லாரும் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். நித்திரை செய்கிற தேவதாசரும் இத்தரை வாழ்வு பெற்றிருக்கிற நாமும் கீர்த்தனம் பாடி எதிர்கொண்டு போக கம்பீரமாக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க சபை ஆயத்தமாக வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. அதற்காகத்தான் சபையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும், உங்களுடைய வல்லமை மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பெரிய பெரிய பிரச்சனைகள் எனக்கு எதிராக எதிர்த்து நின்றாலும், சாத்தானுடைய கண்ணிகள் எனக்கு விரோதமா வந்தாலும், உங்க கிருபை என்னை பாதுகாக்குது, உங்க கிருபை என்னை தப்புவிக்கிறது. அதை நினைச்சு ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உடைய பிரசன்னம் எனக்கு போதும், இந்த காலை வேளையிலே பிரசன்னம் எனக்கு போதும்.
உங்களுடைய வல்லமை எனக்கு போதும் ஆண்டவரே, வேற ஒன்றையும் நான் கேட்கல, உங்க பிரசன்னத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு அப்படியே உணர்ந்த அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரசன்னதா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேணுமையா, பிரசன்னதா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா, பிரசன்னதா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா, பிரசன்னதா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா. பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிர நின்றாலும், சதானின் தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிர நின்றாலும், சதானின் தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது, கிருபை எனக்கு உதவி செய்யுது, கிருபை என்ன பாதுகாக்குது, பிரசன்னதா எனக்கு வேண்டுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா, பிரசன்னதா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா. மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்ன வாழ வைக்குது, உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது, கிருபை என்ன வாழ வைக்குது. ஆமென். பிரசன்னதா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா, பிரசன்னதா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா. பல பல காற்றுகள் என்னை அமிழ்த்த நினைத்தாலும், மறைவான கண்ணிகள் என் வழியில் விரித்தாலும், பல பல காற்றுகள் என்னை அமிழ்த்த நினைத்தாலும், மறைவான கண்ணிகள் என் வழியில் விரித்தாலும், உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது, உங்க கிருபை என்ன தப்பு வைக்குது, உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது, உங்க கிருபை என்ன தப்பு வைக்குது, கிருபை எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா, பிரசன்னதா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா. பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிர நின்றாலும், சதானின் தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிரே நின்றாலும், சதானின் தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது, உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது, பிரசன்னதா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா, பிரசன்னதா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா. மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும்,
மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும் உங்க கிருபை என்னை உயர்த்தி வைக்குது. உங்க கிருபை என்னை வாழ வைக்குது. உங்க கிருபை என்னை உயர்த்தி வைக்குது. உங்க கிருபை என்னை வாழ வைக்குது. உங்க பிரசன்னந்தா எனக்கு போதுமையா, வல்லமதா எனக்கு வேண்டுமையா. கேளுங்க, பிரசன்னந்தா எனக்கு போதுமையா, வல்லமதா வேண்டுமையா. பல பல காற்றுகள் நினைத்தாலும் என் வழியில் விரித்தாலும், பல பல காற்றுகள் என்னை அமிழ்த்த நினைத்தாலும் மறைவான கால வாழ்வாக அதை மாற்றுகிறார். ஒரு ஆத்மாவை கூட கர்த்தரை நடத்தாத பிள்ளையாய் இருந்தால் அதை கடந்த கால நிகழ்ச்சியாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இதுவரை அவரை பற்றி பேசாத உங்களை அவருக்காக பேசுகிற நிலையிலே கர்த்தர் மாற்ற வல்லவர். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் யோசபாத் யுத்தம் செய்வதற்கு யோசபாத்தோடு யுத்தம் செய்ய ஒரு பெரிய சேனை வந்து நிற்கிறது. அவன் பலவீனம் அடைந்து, ஆண்டவரே இவர்களை சந்திக்க எனக்கு பலன் இல்லை என்று ஏங்கி நிற்கிறான். கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் நின்று கொண்டு நான் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அச்சம், நெருக்கம், சமாளிக்க முடியாத பிரச்சனை இவையெல்லாம் இருக்கிறது. 2 நாளாகமம் 20:24. யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம்ப கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி இருக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ராணுவம் இல்ல, பிரேதம் தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்வை, உங்களுடைய சூழ்நிலையை, உங்கள் குடும்பத்தை தாக்கி நிற்கிற எந்த சத்ருவினுடைய தாக்குதலையும் உயிர் தெழுந்த இயேசுவினாலே அது இன்று இல்லை என்றோ இருந்தது என்று சொல்ல வைக்கிற கடந்த கால நிகழ்வாய் மாற்றுகிற கர்த்தர் இங்கே இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. ஹல்லேலூயா. நேரமாயிடுச்சு. 2 காரியத்தான் பேசினேன். முதலாவது பெரிய கல், 2வது என்ன கல்? அடைத்த கல். இந்த 2 கல் உங்க வாழ்க்கையில் இருக்கா? கர்த்தர் இன்னைக்கு நீக்க விரும்புகிறார். நீங்க பார்க்க பிரச்சனையை பார்க்க அது கல்லு தான், ஆனா பார்க்க பெருசா இருக்கு. கர்த்தர் அந்த கல்லை புரட்டி தள்ளுகிற ஆண்டவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எதிர்காலத்தை சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு அதை நீக்கி போட்டு கடந்த கால நிகழ்வாய், அடைத்த கல்லாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் அவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த 2 கல்லையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய கல்லை, மிகப்பெரிய கல், என்னை அழுத்துகிற கல், என்னை வேதனைப்படுத்துகிற கல், என்னை தூக்கமிழக்க செய்கிற கல், என்னை கண்ணீர் விட செய்கிற கல், அந்த கல்லுக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் பதில் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் இப்ப இருக்கிற பிரச்சனை, இதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு காண்கிற இந்த பிரச்சனை இதை கடந்த கால நிகழ்ச்சியா நான் மாற்ற விரும்புகிறேன். இது என்றைக்கோ எப்போ நடந்தது என்று சொல்ல கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். அவருக்கு இந்த காலை வேளையில உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள் எல்லாரும். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். பெரிய கல் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நினைக்காத ஒரு காரியம், திட்டமிடாத ஒரு காரியம், பெரிய கல், பிரச்சனை, பாரம், வேதனை, அந்த கல்லை கர்த்தர் நீக்குவதற்கு, அந்த கல்லுக்கு பதில் சொல்லுவதற்கும் நீர் வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர்
மாற்றி போட்டு அதை கடந்த கால நிகழ்ச்சியாக, அடைக்கப்பட்ட கல்லாக, என்றோ நடந்ததாக நீர் மாற்ற விரும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை அப்படி நடத்துவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மீண்டும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு கந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வாலிபன் சொல்லுகிறான், இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவரை வைத்த இடம் இதோ. என் இயேசு உயிர்த்தெழுந்த உண்மைக்காக நான் கர்த்தருக்கு மகிமையை இந்த மாலை வேளையிலே ஒரு விஷயம் நான் கொடுக்கிறேன். இயேசு ஜீவிப்பதாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? புரட்டப்பட்ட இந்த பகுதியிலே வாசிக்கிறோம், புரட்டப்பட்ட கல் அல்லது தள்ளப்பட்ட ஒரு கல்லை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது பல நிகழ்ச்சிகள் கவனத்தை ஈர்ப்பதாக இருந்தது. அதிலே ஒன்று இந்த புரட்டப்பட்ட கல். அந்த கல்லுக்கு நடந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க செய்வாராக. புரட்டப்பட்ட இந்த கல்லை குறித்த 5 உண்மைகளிலே 2 உண்மைகளை குறித்து நான் காலை வேளையிலே உங்களோடு கூட பேசினேன். முதலாவது, அந்த கல்லினுடைய உண்மை என்னன்னா, அந்த கல் பெரிய கல். அது பார்க்க தான் என்ன பண்ணுச்சு, அது பெருசுதான். ஆனா இவங்க பார்க்க எப்படி மாறிச்சு? நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்ற கல் இருக்கு. ஆனா அதை நம்ம பார்க்க அது எப்படி போயிட்டு இருக்கு, பெரிதாக போய் கொண்டிருக்கிறது. 2வது ஒரு கல்லை குறித்து சொன்னேன், அடைக்கப்பட்ட கல். நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை கர்த்தர் மாற்றி அதை கடந்த கால அனுபவமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். 3வது, இந்த மாலை வேளை சுருக்கமாய் 3வது காரியத்தை நாம் கவனிப்போம். மத்தேயு 27வது அதிகாரம் 66வது வசனம். மத்தேயு 27:66. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை 3வது முத்திரை இடப்பட்ட கல். முதலாவது கல் பெரிய கல், 2வது கல் அடைக்கப்பட்ட கல், 3வது முத்திரை இடப்பட்ட கல். அந்த கல்லறை தோட்டத்தில் எத்தனையோ புதைக்கப்பட்ட கல்லறைகள் இருக்கு. ஒரு கல்லறைக்கும் முத்திரை கிடையாது. ஆனா இயேசுவினுடைய கல்லறைக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்கிறது, முத்திரை போடப்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நம்மை சுற்றி அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நிந்தை இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மட்டும், ரட்சிக்கப்பட்டேன், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நபர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை, இந்த முத்திரை என்ன பண்ணுகிறது, வாழ்க்கையில இருக்கிறது.
அவருக்கு ஊழியம் செய்யணும் என்று நினைத்து நான் வருகிறேனே, அவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நடப்பிக்கணும் என்று சொல்லி அவருக்காக நான் செய்யணும் என்று நான் வரும் பொழுது எனக்கு மட்டும் நிந்தை இருக்கு, எனக்கு மட்டும் பிரச்சனை இருக்கு, எனக்கு மட்டும் போராட்டம் இருக்கு. எந்த கல்லுக்கும் முத்திரை இல்லை. ஆனால் இரட்சகராக வந்த இவருடைய கல்லறைக்கு மட்டும் முத்திரை இருக்கு. அந்த முத்திரை என்ன? பரிசேயரும் வேதபாரகரும் பிலாத்துவை பார்த்து சொல்கிறார்கள், அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது ஒரு காரியத்தை அவன் சொன்னான், 3வது நாள் நான் என்ன பண்ணுவேன்? உயிரோடு கூட எழும்புவேன். ஆகவே அவருடைய சீஷர்கள் வந்து திருட்டளவாய் அல்லது களவாய் அவருடைய சரீரத்தை என்ன பண்ணுவார்கள்? கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆர்டர் போடுங்க, ஒரு அரசாணையை வெளியிடுங்க என்று சொல்லி சொன்ன உடனே பிலாத்து சொல்லுகிறான், உங்களிடத்தில் தான் சேவகர்கள் இருக்கிறார்களே, உங்களிடத்தில் தான் பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்களே, நீங்கள் போய் உங்களால் கூடிய மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? என்ன முடிந்த மட்டும் இந்த முத்திரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முடிந்த மட்டும் நீங்கள் உங்களால் முடிந்ததை என்ன பண்ணுங்கள்? பார்த்து கொள்ளுங்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துருவானவன் அல்லது பிசாசானவன் செய்யக்கூடிய மிகவும் மிகவும் அதிகமான உச்சக்கட்ட தாக்குதல் தான் அந்த முத்திரை. பக்கத்துல சொல்லுங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிகவும் மிகவும் அதிகமாக உச்சக்கட்டத்திலே தாக்குதல் நடத்துகிறானே, அதுதான் இந்த முத்திரை.